மணி மேக்கிங் கான்செப்ட்ல நீங்க ஆன்லைன்லனாலும் சரி அல்லது ஆஃப்லைன்லனாலும் சரி, எந்த ஸ்கீம் வந்து உங்களுக்கு ஒரு ஃபைனான்சியல் ஃப்ரீடம் தரும்னா பெசிவ் இன்கம் ஸ்கீம்னு சொல்லுவோம். அதாவது நாங்க ஒர்க்கை வந்து ஒன் டைம் பண்ணுவோம். அதுக்குரிய ஏர்னிங்ஸ் லெவல் வந்து அந்த கன்வர்சேஷன் நடக்கிற அந்த ஆன்லைன்ல கன்வர்சேஷன் வர வர எங்களுக்கு அந்த ஏர்னிங் வந்து ஜெனரேட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நாங்கள் ஒரு யூடியூப் சேனல் ஒன்று ரன் பண்ணுறோம். இந்த யூடியூப் சேனலில் நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ணுறது ஒன் டைம் தான். அந்த வீடியோ அந்த லைவ்ல அந்த யூடியூப் பிளாட்ஃபார்ம்ல அவங்களோட சிஸ்டத்தில் இருக்கு மட்டும். அதே மாதிரி வியூவர்ஸால் அந்த வீடியோவை வியூ பண்ணுறாக்கள் அதை இன்க்ரீஸ் அந்த வியூவர்ஸ் இன்க்ரீஸ் உங்களுக்கு வந்து ஏர்னிங்ஸ் வந்து ஜெனரேட் ஆகிட்டே இருக்கும். ஓகே, இதைத்தான் நாங்கள் பெசிவ் இன்கம் ஸ்கீம்னு சொல்லுவோம். ஓகே, அந்த வகையில் தான் ஆன்லைன் மணி மேக்கிங்லையும் நாங்கள் ஒரு பெசிவ் இன்கம் ஸ்கீமை உருவாக்குறதுக்குரிய வழிகள் மணி மேக்கிங் வேஸ் இருக்குது. ஸோ அது சம்பந்தமாக என்ன வழிகள் இருக்குதுங்கிறத பார்ப்போம். அதே மாதிரி இதில் பெசிவ் இன்கம் ஆக்டிவ் இன்கம் ஸ்கீமில் ரெண்டுலேயும் வந்து சில பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதுவும் நம்ம என்னென்னு பார்த்துட்டு இந்த வீடியோவில் பெசிவ் இன்கம் ஸ்கீம் உருவாக்குறதுக்கு நான் யூடியூப் சேனல் வச்சே சொல்கிறேன். இப்போ யூடியூப்ல நீங்கள் மணி மேக் பண்ணணும்னு சொன்னால் நீங்கள் வீடியோஸை அப்லோட் பண்ணணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் கண்டென்ட் கிரியேட் பண்ணுறீங்க, அதாவது ஒரு ஆர்டிக்கல் ரைட் பண்ணிட்டு ஒரு வெப்சைட் ஒன்று உருவாக்குறீங்கன்னா அதுவும் ஒரு பெசிவ் இன்கம் ஸ்கீம் தான். அங்கவும் வந்து சில கிரைட்டீரியாஸை உங்களோட யூடியூப் சேனலோ அல்லது உங்களோட வெப்சைட்டோ மீட் பண்ணணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யூடியூப் சேனலில் நீங்கள் 4000 வாட்சிங் ஹவர் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கணும். அதை வந்து நீங்கள் கண்டினியூஸாக அதுக்காக ஒர்க் பண்ணணும், எந்த ஏர்னிங்ஸும் இல்லாமல். இது பெசிவ் இன்கம் ஸ்கீமில் இருக்கிற ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் நம்ம சொல்லலாம். ஆனால் ஆக்டிவ் இன்கம் ஸ்கீமில் இருக்கிற ஒரு கான்செப்ட் என்னன்னா, நாங்கள் ஜாயின் பண்ணதுமே அங்கே ஜாப்ஸ் அவைலபிளாக இருக்கும், அதை எடுத்து பெர்ஃபார்ம் பண்ணுறது தான். ஓகேயா? ஆனால் இந்த பெசிவ் இன்கம்ங்கிறது வந்து அன்லிமிட்டடாக இருக்கும். அது வந்து எம்மோட கண்ட்ரோலில் இருக்கவே மாட்டோம். இப்போ உதாரணத்துக்கு இன்னைக்கு உங்களால் $10 ஏர்ன் பண்ணீங்கன்னு நினைச்சிங்கன்னா பெசிவ் இன்கம்ல கட்டாயமாக அதை விட கூடுதலாக ஏர்ன் பண்ணணும் அல்லது குறைவாக ஏர்ன் பண்ணணும். ஆனால் ஆக்டிவ் இன்கம் ஸ்கீமில் இன்னைக்கு ஜாப்ஸ் அவைலபிளாக இருந்து நீங்கள் $10 ஏர்ன் பண்ணலாம்னா நீங்கள் அந்த $10 வரை நீங்கள் ஸ்டாப் பண்ணலாம். ஓகே, ஆனால் ஜாப்ஸ் வந்து இங்கே இந்த நம்ம ஏர்னிங்ஸ் எதுவுமே இல்லாமல் அந்த கிரைட்டீரியா வரும் மட்டும் நீங்கள் என்ன செய்யணும்னா பெசிவ் இன்கமுக்கு ட்ரை பண்ணணும். பட் ஆக்டிவ் இன்கம் ஸ்கீமுக்கு அப்படி இல்லை, நீங்கள் ஜாயின் பண்ண ஜாப்ஸ் இருக்குது, அந்த ஜாப்ஸ் எடுத்து பெர்ஃபார்ம் பண்ணுறது தான் இதுதான் பேசிக். ஓகே ரைட். இப்போ நாங்கள் ஆன்லைனில் வெல்ஃபியூச்சர் அகாடமியால் ஒரு கிளாஸ் ஒன்று ரன் பண்ணுறோம். இதில் ஆக்டிவ் இன்கம் ஸ்கீம் இருக்குது, பெசிவ் இன்கம் ஸ்கீம் இருக்குது. 12 வெப்சைட் காப்பி பேஸ்ட் பண்ணுறது, டேட்டா என்ட்ரி, டேட்டா கலெக்ஷன், இன்கம் ஃப்ரீலான்ஸ் வந்து எல்லாமே ஒர்க்கிங் தான். நிறைய 2800க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரூஃப்ஸ், 1500க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கிளாஸில் இருக்கிறாங்க. 5 இயர்ஸாக நாங்கள் பிஸ்னஸில் இருக்கிறோம். அதே மாதிரி கவர்மெண்ட் ரெஜிஸ்டர் இன்ஸ்டிடியூட் தான். 100 மில்லியனுக்கு மேலே எங்கள் ரெஸ்டாரண்ட்ஸ் ஏர்ன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஜாயின் பண்ணவே ஜாப்ஸ் அவைலபிளாக இருக்கும். எந்த ஒரு குவாலிஃபிகேஷனும் இல்லை, எந்த டிவைஸ்லையும் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். எந்த ஒரு ஸ்பெசிஃபிக்கான நாலேஜுமே உங்கள்கிட்ட எதிர்பார்க்க மாட்டோம். உங்களுக்கு நாங்கள் இதில் படித்து தான் தரப்போகிறோம். ஸோ அந்த லேர்னிங்கை நீங்கள் லேர்ன் பண்ணிட்டு இது பண்ணலாம். குயிக்காக ரீச் ஆகிற நீங்கள் அதே மாதிரி அது எந்த கன்செப்ட்லையும் இல்லையா, குயிக்காக நீங்கள் ரீச் ஆகிற ஒரு மேஜிக்கல் வைஸான மணி மேக்கிங் எதிர்பார்ப்பெல்லாம் இல்லாமல் நீங்கள் சரியாக ஜாயின் பண்ணிட்டு பெர்ஃபார்ம் பண்ணிட்டு போனீங்கன்னா நீங்கள் லைஃப் லாங் ஒரு மணி மேக்கிங் சோர்ஸ் ஒன்று இங்கே உருவாக்கி நீங்கள் எடுத்துக்கொள்ளலாமா. ஸோ அந்த கன்செப்ட்டை நாங்கள் ஷேர் பண்ணோம். ஸோ இதில் வந்து அந்த ஆக்டிவ் இன்கம் ஸ்கீம்னு சொன்னால் அந்த கன்செப்ட் நீங்கள் ஜாயின் பண்ணுமே ஜாப்ஸ் எடுத்து நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு earn பண்ணலாம். பட் நீங்கள் பெசிவ் இன்கம் தான் உங்களோட நோக்கமாக இருந்தாலும் ஆக்டிவ் இன்கம் ஸ்கீம் உங்கள்கிட்ட கட்டாயம் இருக்கணும். சில விஷயங்களுக்கு நீங்கள் அந்த மார்க்கெட் பண்ணலாம். இப்போ யூடியூப்ல நம்ம யூடியூப்டே கொடுத்து உங்களோட வீடியோஸை நம்ம பூஸ்ட் பண்ணலாம். ஸோ அப்படியான கன்செப்ட் எல்லாம் இருக்குது. மார்க்கெட்டிங்காக சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நாங்கள் சில மணி மேக்கிங்கில் ஷேர் பண்ணிருக்கிறேன். அதுக்காக நீங்கள் யூஸ் பண்ணி கொள்ளலாம். ஓகே, இப்போ நம்ம பெசிவ் இன்கம் கன்செப்ட்டுக்கு வருவோம். இதில் வந்து நம்ம ஒரு கிரைட்டீரியா ஒன்று இருக்கும், அந்த கிரைட்டீரியாவை மீட் பண்ணுறமா இருக்கும். அதில் நான் சொல்ல போகிற இந்த பிஸ்னஸ் எல்லாமே ஆன்லைனில் நீங்கள் பெசிவ் இன்கம் ஜெனரேட் பண்ணணும். ஒன்று யூடியூப் சேனல் ரன் பண்ணலாம், அல்லது வந்து உங்களுக்கான ஒரு அப் ஸ்டோர் ஒன்று அதாவது இப்போ நீங்கள் பார்த்துருவீங்க நிறைய அப்ஸ் இருக்குது ஆன்லைனில். கேமிங் அப் இருக்குது, அதே மாதிரி என்டர்டைன்மெண்ட் அப் இருக்குது. இந்த அப்பை வந்து நீங்கள் ப்ளே ஸ்டோர் ஆப் ஸ்டோரில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா, அதாவது லிஸ்ட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் அதில் யூசர்ஸ் யூஸ் பண்ண உங்களுக்கு மணி மேக்கிங் வரும். ஓகே, நம்ம கூகுளில் பேஸ் பண்ணி சொல்கிறேன். அதே மாதிரி ஒரு வெப்சைட் ரன் பண்ணுறோம். ஸோ வெப்சைட் ரன் பண்ணக்குள்ள நீங்கள் இங்கே வந்து உங்களுக்கு சரியான ஒரு மணி மேக்கிங் ஸ்கீம் வரும். அதுவும் பெசிவ் இன்கம் தான். அதுவும் சில கிரைட்டீரியா மீட் பண்ணணும். அதே மாதிரி அட்மோப்னு சொல்லி நம்ம அதை நான் வீடியோவில் சொல்லுவேன். கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்க. அப் இன்ஸ்டால் பண்ண அப்பில் ஒர்க் பண்ண இதான். அதே மாதிரி இன்னொன்று வந்து என்னென்னா அஃபிலியேட் மார்க்கெட்டிங். அதாவது ஒரு ப்ராடக்ட் சேவிஸ், ஒரு ஆல்ரெடி ப்ராடக்ட் அல்லது சேவிஸை வந்து நீங்கள் ப்ரொமோட் பண்ணுறது. அது சோஷியல் மீடியாஸில் ப்ரொமோட் பண்ணலாம், அல்லது உங்கள்கிட்ட சோஷியல் மீடியாஸில் நீங்கள் ப்ரொமோட் பண்ணுறதை விட உங்கள்கிட்ட ஒரு வெப்சைட் ஒன்று இருந்தால் அதை யூஸ் பண்ணிட்டு நீங்கள் ப்ரொமோட் பண்ணலாம். ஸோ ஏதோ ஒரு வகையில் நீங்கள் இதில் மணி மேக் பண்ணணும். இதில் சில ஸ்மார்ட்டாக நீங்கள் சில விஷயங்களை வச்சிங்கன்னா சரி. இப்போ பாருங்கள், நீங்கள் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் நீங்கள் தனியாக ஒரு ப்ராடக்ட் எடுத்து நீங்கள் ப்ரொமோட் பண்ணுறதை விட ஒரு வெப்சைட் ஊடாக நீங்கள் ப்ரொமோட் பண்ணும்போது அந்த வெப்சைட்டுக்கு வந்து கூகுள் அட்சன்ஸ் வந்து அப்ரூவல் கிடைக்கும். அப்போ அட்சன்ஸ் நீங்கள் எடுக்கலாம். அதே மாதிரி இது இல்லாமல் நீங்கள் வேறு இப்போ நீங்கள் நல்ல ஒரு ரீச் வந்துக்கணும், உங்களோட தனிப்பட்ட ப்ரொமோஷனையும் அதில் செய்யலாம். இப்போ நீங்கள் இக்மன் எடுத்தீங்கன்னா இக்மனில் வந்து நீங்கள் இக்மனில் eBay எடுத்தாலும் eBayல கூகுள் அட்சன்ஸும் கனெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி அவங்கள்ட்ட ப்ராடக்ட் பை செல்லுக்குரிய ப்ராஃபிட்டும் அவங்களுக்கு வருது, அதில் ஒரு % கமிஷனாகவும் வருது. அதே மாதிரி தான் ஸ்ரீலங்காவில் எடுத்தீங்கன்னா இக்மன். அப்போ இக்மனில் வந்து அவங்க ப்ராடக்ட் பை செல் நடக்கிறதால அதுலேயும் அவங்களுக்கு இன்கம் வருது. அதே மாதிரி அட்சன்ஸாலையும் அவங்களுக்கு இன்கம் வருது. அது எவ்வளோ என்னங்கிறதே நான் இதில் கண்டினியூ வாட்ச் பண்ணுங்க சொல்கிறேன். ஸோ ஏதோ ஒரு வகையில் நீங்கள் மணி மேக்கிங் கான்செப்ட் எடுத்து அதுலேருந்து நீங்கள்
உருவாக்கி எடுக்கணும். ஆனால் இதில் ஒரு சேலஞ்சிங் ஒன்று இருக்குது. இப்போ நாங்கள் அந்த பெசிவ் இன்கம் ஸ்கீமை நாங்கள் ரீச் பண்ணுறதுக்கு நாங்கள் எந்த ஒரு ஏர்னிங்ஸுமே இல்லாமல் எங்களால் ஃபேஸ் பண்ணப்போ உங்களால் சொல்ல இயலாது நான் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டு இன்னைக்கு யூடியூப்லேருந்து இன்கம் வரும், அதாவது 4000 வாட்சிங் ஹவர்ஸ் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வரும்னு சொல்ல இயலாது. ஓகேயா? அதே மாதிரி ஒரே வீடியோவில் அதை ரீச் பண்ணாலும் யூடியூப் வந்து அதை இது பண்ணாது, அவங்களோட கண்டினியூவான ஒர்க்கை பார்த்து அவங்களுக்கு எனபிள் பண்ணும். அதாவது நான் என்ன சொல்றேன்னா 4000 வாட்சிங் ஹவர்ஸ் எடுத்து 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் எடுத்தாலுமே சில யூடியூப் சேனலுக்கு அந்த அதை எனபிள் பண்ணாது. அவங்களோட டேர்ம்ஸை நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா விளங்கும். ரைட். இப்போ இதில் என்னன்னா நீங்கள் அந்த கிரைட்டீரியா அந்த ஏர்னிங்ஸ் யூடியூப் சேனல்லேருந்து வரும் மட்டும் நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க தானே, இந்த பெர்ஃபார்ம் பண்ணுற காலம் உங்களுக்கு எந்த ஏர்னிங்ஸுமே இருக்காது. அப்போ இதுக்கு நீங்கள் யோசிக்கணும். நான் சொன்ன மாதிரி இந்த ஆக்டிவ் இன்கம் ஸ்கீம் இது உங்களுக்கு ஒரு சின்ன சப்போர்ட் ஒன்று தந்துகிட்டு இருக்கும் நீங்கள் க்ரோத் ஆகிறதுக்கு. அப்படி இல்லாமல் இப்போ இது யாருக்கு சூட்டபிள் ஆகும்னா நம்மகிட்ட எந்த ஒரு ஃபைனான்சியல் பேக்ரவுண்டும் இல்லை, நாங்கள் ஸ்டார்டர்ஸ் நாங்கள் நல்லா லேர்ன் பண்ணிட்டு போகிறோம்னு சொன்னால் ஓகே. ஆனால் இதில் இன்னும் ஒரு கிரைட்டீரியா உள்ளாக்கள் நீங்கள் இந்த வீடியோ பார்ப்பீங்க. அதாவது நல்ல ஒரு பேஸ் ஒன்று உங்கள்கிட்ட இருக்குது, இதுக்கு வந்து அதாவது அந்த ஃபைனான்சியல் பேஸ் இருக்குது, அந்த பேஸை நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டு ஒரு சரியான ஒரு மணி மேக்கிங் ஸ்கீம் பெசிவ் இன்கம் நான் உருவாக்கணும். அதாவது ஒரு யூடியூப் சேனல், ஒரு வெப்சைட்டோ, அஃபிலியேட் மார்க்கெட்டிங் வெப்சைட்டோ, ஒரு அப்போ நான் ஒரு வெப்சைட்டோ உருவாக்கணும்னு நீங்கள் நினைச்சிருக்கீங்க. ஆனால் உங்களுக்கு என்னன்னா இந்த காலத்தை உங்களால் இது பண்ண ஆனால் உங்கள்கிட்ட நுழைஞ்சி இருக்குது. அதே மாதிரி இன்னொரு பர்சன் இருப்பீங்க, ஆல்ரெடி உங்கள்கிட்ட யூடியூப் சேனல் இருக்கும், ஆல்ரெடி உங்கள்கிட்ட ஒரு வெப்சைட் ஒன்று இருக்கும், அப்படியானாக்களும் இருப்பீங்க. அல்லது வந்து ஒரு பிஸ்னஸ் ஆல்ரெடி செய்திருக்கிறீங்க, ஒரு எக்ஸ்ட்ரா ஆன்லைனில் மணி மேக் பண்ணுறதுக்கு ஒரு இன்கம் ஒன்று நான் இது பண்ணணும் அப்படின்னு ஒரு சொல்ல நினைச்சிங்கன்னு சொன்னால் நான் சொல்ல போகிற இந்த வெப்சைட்டில் ஆல்ரெடி மொனிடைஸ்ட் ஆகின, ஆல்ரெடி மணி மேக் பண்ணிட்டு இருக்கிற, ஆல்ரெடி பிஸ்னஸில் இருக்கிற, ஆல்ரெடி அப்பில் மணி மேக் பண்ணிட்டு இருக்கிற அப்புகள் வந்து சேல் பண்ணப்படும். அந்த அப்ஸ்களை, அந்த வெப்சைட்டை, அந்த யூடியூப் சேனல்ஸை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஓன் ஆக்கிட்டு நீங்கள் இன்கமை ஜென்ரேட் பண்ணலாம். அப்போ என்ன நடக்காதுன்னா உங்களுக்கு அந்த ரிஸ்க் இருக்காது. ஆனால் இதுக்கு வந்து நீங்கள் பே பண்ணுறது நீங்கள் வந்து 7 MB தான். அந்த வெப்சைட்ஸ்லாம் சில வெப்சைட் ஹை இதான வெப்சைட்டில் 7 MB இருக்கும். அப்படி இல்லைன்னா உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். அதை நான் எப்படி யூஸ் பண்ணுறேன்னு சொல்கிறேன். ஸோ சரியாக நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு சரியான அனலைஸ் பண்ணிவிட்டு சரியாக கோ த்ரூ பண்ணிங்கன்னா சரி. நான் வெப்சைட்டையும் விஷயத்தையும் சொல்கிறேன், நீங்கள் டீப்பாக அனலைஸ் பண்ணிவிட்டு இப்படி ஒரு இதை சரியாக முடிவெடுங்க. ஓகே. ஆல்ரெடி நீங்கள் ஃப்ரீலான்சிங்கில் எங்கேயோ நீங்கள் ஆன்லைனில் மணி மேக் பண்ணிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் இப்போ ஃப்ரீலான்சர்னா நீங்கள் இருந்து ஒர்க் பண்ணினா தானே மணி. ஆனால் நீங்கள் யோசிக்கிறீங்க என்னன்னா நான் ஒர்க் பண்ணாட்டி நாங்கள் ஒன் டைம் ஒர்க் பண்ணால் எனக்கு ஏர்னிங்ஸ் கிடைக்கணும்னு சொன்னால் கட்டாயமாக நீங்கள் இதை யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. ஒரு சைடில் இருந்து உங்களுக்கு மணி வந்துகிட்டே இருக்கும். ஓகே. நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு மணி எடுங்க. இது இப்படி தான் அந்த நீங்கள் ஃபைனான்சியலாக ஃப்ரீடம் ஆகணும். ஓகே. இது வந்து ஆல்ரெடி எல்லாமே இது பண்ணப்பட்டிருக்கும். நீங்கள் யூடியூபுக்கு மொனிடைஸ் எனபிள் பண்ணப்பட்டு மணி மேக் பண்ணிட்டு இருக்கும். அதாவது இப்போ நீங்கள் எதிர்பார்க்குறீங்க என்னன்னா இந்த ஒரு யூடியூப் சேனல் இருக்குது, இதில் என்கிட்ட ஒரு $5000 எவ்ரி மந்த் வரணும்னா அந்த கிரைட்டீரியா உள்ள யூடியூப் சேனல்ஸ் அங்கே இருக்கும். அந்த கிரைட்டீரியா உள்ள ஏர்னிங்ஸ் கிரைட்டீரியா உள்ள அப் இருக்கும், வெப்சைட் இருக்கும், அஃபிலியேட் மார்க்கெட்டிங் கான்செப்ட் எல்லாமே இருக்கும். நீங்கள் என்ன பண்ணணும்னா அதை டேக் ஓவர் பண்ணி பை பண்ணிட்டு நீங்கள் மெயின்டைன் பண்ணி எடுத்தீங்கன்னா சரி. அதுக்கு பிறகு அது உங்களோட தனிப்பட்ட இது. ஓகே. ஸோ இது எல்லாத்தையும் சரியாக தான் நான் இதில் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோக்கு நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். அதே மாதிரி என்னோட கிளாஸில் ஜாயின் பண்ணி இன்ட்ரெஸ்ட் இருக்கிறார்கள் தாராளமாக நீங்கள் ஆக்டிவ் இன்கம் ஸ்கீமில் நல்லா earn பண்ணலாம். அதே மாதிரி பெசிவ் இன்கம் ஸ்கீமும் இந்த இமேஜ் வீடியோ கான்செப்ட்டில் இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஏதோ ஒரு வகையில் நீங்கள் வெரிஃபை பண்ணிட்டு டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் அதே மாதிரி சோஷியல் மீடியா உள்ள இருக்கிற பயோவில் இருக்கும். இதெல்லாம் வந்து நீங்கள் இன்ஸ்டாகிராம் பயோ, டிக்டாக் பயோவில் எல்லாம் கண்டெக்ட் பண்ணிக்கலாம். கூகுளில் போய்ட்டு வெல்ஃபியர் அகாடமி செக் பண்ணி உங்களுக்கு சோஷியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாமே அங்கேயே வந்து அங்கேயும் செக் பண்ணிக்கலாம். ஏதோ ஒரு வகையில் வெரிஃபை பண்ணிட்டு ஆன்லைனில் நீங்களும் ஒரு ஆக்டிவ் பெசிவ் இன்கம் ஸ்கீமை சரியான ஒரு இடத்துல இருந்து லேர்ன் பண்ணிட்டு ரீச் பண்ணணும்னா கட்டாயம் வெல்ஃபியர் அகாடமியை கண்டெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. வாட்ஸ்அப் கண்டெக்ட் மென்ஷன் பண்ணுறேன். குயிக்காக ரீச் ஆகிறது. அதே மாதிரி நீங்கள் ஒரு மெஜிக்கல் வைஸான மணி மேக்கிங்கில் கான்செப்ட் இங்கே சரி வராது. எஃபர்ட் போடணும். அந்த எஃபர்ட்டில் உங்களுக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்குமா ஒர்க் மூலமாக நீங்கள் ஆன்லைனில் விரைவாக பெசிவ் இன்கம் ஸ்கீம் ஒன்று உருவாக்கக்கூடிய ஒரு கான்செப்டை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். நீங்கள் ஈவன் இதை நீங்கள் $1000 மேலேயும் நீங்கள் இது பண்ணலாம். உங்களுக்கு மந்த்லி எவ்வளோ இன்கம் வேணுங்கிறத நீங்கள் செட் பண்ணிவிட்டு நீங்கள் இதுக்குரிய நான் சொல்கிற கைடன்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஆன்லைனில் பெசிவ் இன்கம் ஸ்கீம் ஜெனரேட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு எஃபர்ட் ஒரு நான் சொல்கிறேன் யூடியூப்லேயோ, வெப்சைட்லேயோ, மொபைல் ஆப்லேயோ அல்லது அஃபிலியேட் மார்க்கெட்டிங்லையோ இதில் ஒரு க்ரைட்டீரியா சொல்லிருக்கு. யூடியூப்பில் நீங்கள் 4000 வாட்சிங் ஹவர்ஸ் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கணும். அதுக்காக நீங்கள் எந்த ஒரு ஏர்னிங்குமே இல்லாமல் நீங்கள் ட்ரை பண்ணணும். ஓகே. அது நீங்கள் எப்படியான நீங்கள் டெக் சேனல் உருவாக்கினாலும் சரி அல்லது நீங்கள் எந்த வகையான சேனல் உருவாக்கினாலும் சரி அதுக்கு நீங்கள் செலவு மட்டும் தான் செய்யணும், ஏர்னிங்ஸ் வர மட்டும். ஈவன் நீங்கள் எனேபிள் ஆகினாலும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு ஏர்னிங்ஸ் வராது. அதுக்காக நீங்கள் என்ன செய்யணும்னா இன்னுமே அதை சரியாக ஒழுங்குபடுத்தி அவங்களோட ஏர்னிங்ஸ் வர மட்டும் செட் பண்ணிட்டு போகும். ஆனால் கட்டாயமாக நீங்கள் கண்டினியூஸாக டெடிகேஷனாக ஒர்க் பண்ணும்போது அந்த ஏர்னிங்ஸ் கிடைக்குங்கிறது அது கன்ஃபார்மாக ரைட். இப்போ இதில் வந்து நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறது யூடியூபோ, வெப்சைட்டோ, மொபைல் ஆப்போ அல்லது வந்து அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கோ அந்த க்ரைட்டீரியா இல்லாமல் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அந்த ஏர்னிங்ஸை ரீச் பண்ணக்கூடிய ஒரு வெப்சைட் கான்செப்ட் தான் நான் இதில் சொல்ல போகிறேன். ஓகே. இதை வந்து நீங்கள் எந்த அளவுக்கு சரியாக கண்டினியூ பண்ணிட்டு போகிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நான் சொல்கிறத சரியாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஏர்னிங்ஸ் கிடைக்கும். இதுக்கு வந்து நீங்கள் அந்த க்ரைட்டீரியா ரீச் பண்ணுறதுக்கு ஒரு ஏர்னிங்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா
அந்த க்ரைட்டீரியா இப்போ யூடியூப் சேனல் ரன் பண்ணுறீங்க, அதுலேருந்து மணி மேக் பண்ணணும்னா அதுக்கு வந்து உங்களுக்கு மொனிடைசேஷன் எனேபிள் ஆகணும். அதுக்கு 4000 வாட்சிங் ஹவர்ஸ், 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வேணும். அதுக்கு நீங்கள் எஃபர்ட் போடணும். இந்த எஃபர்ட் போடுற எஃபர்ட்டை வந்து எந்த ஒரு ஏர்னிங்ஸுமே இல்லாமல் செலவு மட்டுமே செய்துட்டு நீங்கள் எஃபர்ட் போடுற மாதிரி இருக்கும். இது என்னென்னா, நான் எந்த ஒரு ஃபைனான்ஷியல் பேக்ரவுண்டும் இல்லாமல் ஸோ என்னை மட்டுமே நம்பி, என்ன முயற்சியை மட்டுமே நம்பிட்டு நான் பெர்ஃபார்ம் பண்ணுற ஒரு ஆளுக்கு இது சூட்டபிள். பட் நான் சொல்ல போகிறது வந்து இது வந்து எனக்கு உங்கள்கிட்ட ஆல்ரெடி ஒரு ஏர்னிங் பேஸ் ஒன்று இருக்குது. ஓகே. அதே மாதிரி நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஒன்று செய்கிறீங்க, எக்ஸ்ட்ரா ஒரு பிஸ்னஸ் ஒன்று தேவை. அல்லது ஆல்ரெடி நீங்கள் இதில் ஒரு யூடியூபோ, வெப்சைட்டோ, மொபைல் அப்போ அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கோ செய்கிறீங்க. பட் இப்போ அஃபிலியேட் மார்க்கெட்டிங் செய்கிறீங்கன்னா உங்களுக்கு யூடியூப் ஒன்று ரன் பண்ணணும். ஆனால் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் வந்து நல்லா ஏர்ன் பண்ணுறீங்க. பட் இன்னும் ஏர்னிங்ஸை போட்டுறதுக்காக நீங்கள் யூடியூப் ஒன்று ரன் பண்ணணும்னு சொன்னால் உங்களுக்கு இது ரொம்ப சூட்டபிள். ஏர்னிங்ஸ் வந்து ஃபைனான்ஷியல் பேக்ரவுண்ட் இருக்கிறாங்க. அப்படி இல்லாதாக்கள் இப்படி ஒன்று இருக்குன்னு நினைக்கிறீங்க. ஃபியூச்சரில் நீங்கள் உங்களை இது பண்ண ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம் ஆகணும்னா உங்களுக்கு இன்கம் வர வழிகள் வந்து கூடணும். இதை மைண்டில் வச்சுக்கொள்ளுங்களா. ஓகே, ரைட். அதே மாதிரி எக்ஸிவ் இன்கம் ஸ்கீம் கான்செப்ட்டில் நாங்கள் ஒரு கிளாஸ் ஒன்று செய்யணும் வெல்ஃபியர் அகாடமியால். இங்கே வந்து நீங்கள் ஜாயின் பண்ணதுமே ஜாப்ஸ் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் காப்பி பேஸ்ட் 2 டேட்டா என்ட்ரி, 2 டேட்டா கலெக்ஷன், இன்கம், ஃபோட்டோ, வீடியோஸ், மணி மேக்கிங், அதே மாதிரி ஃப்ரீலான்சர் மணி மேக்கிங் கான்செப்ட் எல்லாமே நாங்கள் டீச் பண்ணுறோம். ஸோ நாங்கள் கவர்மெண்ட் ரெஜிஸ்டர் இன்ஸ்டிடியூட் தான். 100+ மில்லியன் ஸ்டூடெண்ட்ஸ் ஏர்ன் பண்ணி வச்சிருக்கோம். 5+ இயர்ஸாக பிஸ்னஸில் இருக்கிறோம். ஓவர் 1500 ஸ்டூடெண்ட்ஸுக்கு மேலே எங்கள்கிட்ட இருக்கிறாங்க. ஒர்க்கை நீங்கள் ஃபுல் டைம், பார்ட் டைமில் ஒரு சொல்லி நீங்கள் மிக்ஸ் பண்ணி செய்யலாம். அது வந்து எல்லாமே நீங்கள் உங்களோட கிளாஸ் 1லேருந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிக்கொள்ளலாம். நீங்கள் வேலை தேட வேண்டிய ஆப்ஷனில் எந்த ஒரு இதுவும் இல்லை. நோ பாஸ், நோ ஆஃபீஸ், ஃபுல் ஃப்ரீடம். அவங்களுக்கு ஆஃபர்ஸ் அண்ட் டிஸ்கவுண்ட் வந்து எவ்ரி மந்த் நான் கிளாஸ் ஃபீஸில் போடுவோம். ஸோ அதிலே நீங்கள் எக்ஸஸ் எடுத்துக்கொள்ளலாம். நீங்கள் ஈவன் இந்தியா, துபாய், கட்டார், சவுதி இந்த கண்ட்ரிஸில் இருப்பீங்கன்னா ஜஸ்ட் வந்து சர்வே, ஒரு ப்ராடக்ட் சர்வீஸ் சம்மந்தமாக உங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸு கேட்பாங்க. அதை ப்ரொவைட் பண்ணிட்டு நீங்கள் தாராள மணி மேக் பண்ணலாம். அந்த வெப்சைட் டெய்லி போனஸ், வீக்லி போனஸ், பெர்ஃபார்மன்ஸ் போனஸ்ன்னு நிறைய டைப் ஆஃப் போனஸ்கள் பே பண்ணுது. ஸோ இதில் நீங்கள் தாராளமாக ஏர்ன் பண்ணலாம். ஈவன் இப்போ டெய்லி $1000 மேலே ஏர்ன் பண்ணுறாங்கலாம் நிறைய இருக்கிறாங்க. ஓகே, ஒரு நாளைக்கு. அண்ட் வந்து எங்கள் கிளாஸில் பாருங்கள், 61,000 ஏர்ன் பண்ணியிருக்கிறேன். அதே மாதிரி ஒரு 4000 ஃபெஸ்ட் ஏர்னிங்ஸ். இது சர்வே கம்ப்ளீட் பண்ண ஏர்னிங்ஸ். இது வந்து $60 ஏர்னிங்ஸ். இது வந்து ஸ்ரீலங்காவில் எங்களோட கிளாஸ் ஸ்டூடெண்ட் 4-5 பேருக்கு மேலே பெஸ்ட் லிஸ்ட்டில் இருக்கிறாங்க. கட்டாரில் ஃபெஸ்ட் செகண்ட் ரேங்க் போய்க்குலாம் எங்களோட கிளாஸில் இருந்து ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க. இவன் $450 கவர்மெண்ட் ஒர்க்கு. இப்படி 2800க்கும் மேற்பட்ட இங்கே ப்ரூஃப்ஸ் இருக்குது. செக் பண்ணிக்கொள்ளுங்க. அது மாதிரி பின் பண்ணி வச்சுக்க. நாங்கள் ஒரு 5 இயர்ஸாக ரன் பண்ணுறோமே, 5 இயர்ஸாக இன்ஸ்டூடெண்ட்ஸ் ஏர்னிங்ஸ், அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ அதே போல் இதில் பார்த்தீங்கன்னு ஒரு சொன்னால் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா விளங்கும். இங்கே அவங்க தங்களை பற்றி எப்படி அவங்க எப்படி ஏர்ன் பண்ணுறாங்க, இங்கே என்ன நடக்குது, மொபைலில் மட்டுமே வச்சுட்டு ஏர்ன் பண்ணுறாங்க, இப்படியான கான்செப்ட்களை ஷேர் பண்ணிருக்காங்க. ஸோ அதையும் நீங்கள் தாராளமாக செக் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ ஏதோ ஒரு வகையில் நீங்கள் வெரிஃபை பண்ணிவிட்டு ஆன்லைனில் ஃப்ரீயாக மணி மேக் பண்ணால் கட்டாயமாக வெல்ஃபியர் அகாடமி ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி இது அப்டேட், இது ஜாயின் பண்ணி உங்களுக்கு செக் பண்ணிக்கொள்ளலாம். இந்த அப்டேட்டை வாட்ஸ்அப் குரூப்லேயே நாங்கள் ஷேர் பண்ணுறோம். ஸோ இந்த எக்ஸஸ் எல்லாமே நீங்கள் இன்ஸ்டாகிராம் பயோவில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லிங்க் இருக்கும். இந்த லிங்கை கிளிக் பண்ணி என் டெலிகிராம், வாட்ஸ்அப் கண்டெக்ட் இருக்கும், கண்டெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா டிக்டாக் பயோவில் கண்டெக்ட் இருக்கும், கண்டெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. ஆனால் வந்து யூடியூப் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லையும் டெலிகிராம், வாட்ஸ்அப் கண்டெக்டில் இருக்கும், கண்டெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி இதுலேயும் இந்த லிங்கை நான் மென்ஷன் பண்ணிருப்பேன். ஸோ இதையும் செக் பண்ணிக்கொள்ளலாம். அண்ட் வந்து இதில் நிறைய மணி மேக்கிங் சம்மந்தமான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஷேர் பண்ணுறோம். அதையும் செக் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி பிளேலிஸ்ட் இருக்குது. டூல்ஸ், ஃப்ரீ ஆன்லைன் ஜாப், ஏர்னிங், ஆன்லைன் மணி மேக்கிங், இது மாதிரி பாடல் விமான வேலையை பண்ண கான்செப்ட் இருக்குது. ஸோ தேவையானாக்கள் அதையும் எக்ஸஸ் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இது ஒரு வகையில் வெரிஃபை பண்ணிவிட்டு ஆன்லைனில் நீங்கள் ஃப்ரீயாக மணி மேக் பண்ணால் கட்டாயமாக வெல்ஃபியர் அகாடமி ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. அண்ட் வந்து கூகுளில் நீங்கள் வெல்ஃபியர் அகாடமி சர்ச் பண்ணிங்கன்னா எங்கள் சோஷியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாமே இங்கே வந்துடும். இங்கேயும் செக் பண்ணிக்கொள்ளலாம். அதுவே வந்து இமேஜ் வந்துட்டிங்கன்னா நாங்கள் ஓவரால் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த இமேஜஸ்கள் ஷோ ஆகும், அதையும் செக் பண்ணலாம். அதே மாதிரி வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஓவரால் ஷேர் பண்ணிக்கிற வீடியோஸும் ஷோ ஆகும். ஷார்ட் வீடியோஸில் நாங்கள் 3 மினிட்டுக்குள்ளே ஷேர் பண்ணிக்கிற வீடியோஸும் ஷேர் ஆகும். அதையும் நீங்கள் செக் பண்ணி கொள்ளலாம். ஸோ நீங்கள் ஏதோ ஒரு வகையில் வெரிஃபை பண்ணிட்டு ஆன்லைனில் நீங்கள் ஃப்ரீயாக எந்த ஒரு ரிஸ்க்கும் இல்லாமல் மணி மேக் பண்ணால் கட்டாயமாக வெல்ஃபியர் அகாடமி ஜாயின் பண்ணிக்கணும். உங்களுக்கு முழுமையான A to Z கைடன்ஸை வந்து நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம். ஓகே, நம்ம இப்போ கான்செப்ட்டுக்குள்ளே போவோம். ஸ்மார்ட் ஒர்க் மூலமாக ஆன்லைனில் நீங்கள் விரைவாக பெசிவ் இன்கம் ஸ்கீம் ஒன்றை உருவாக்க முடியும். அது எப்படின்னா, அது வந்து நீங்கள் $1000 மேலே உங்களுக்கு ஏர்னிங்ஸ் ஒரு மந்த்துக்கு வரலாம், நீங்கள் உருவாக்கலாம். ஓகே, நான் முதலாவது ஆன்லைனில் பெசிவ் இன்கம் ஸ்கீம் எங்கேருந்து ஜென்ரேட் ஆகும்னு சொல்கிறேன். அதில் முதலாவது வந்து யூடியூப் அப்படிங்கிறது வந்து என்னென்னா, நீங்கள் ஒரு கண்டென்ட்டை உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு குவாலிஃபைடான ஒரு கண்டென்ட் ஒன்று நீங்கள் வீடியோவாக க்ரியேட் பண்ணிவிட்டு அதை வந்து யூடியூப்ங்கிற ஒரு வீடியோ ஸ்ட்ரீம் பிளாட்ஃபார்மில் நீங்கள் ஷேர் பண்ணுவீங்க. அந்த வீடியோஸ் வந்து வியூவர்ஸால் வியூ ஆக உங்களுக்கு வந்து ஏர்னிங்ஸ் கிடைக்கும். ஓகே, அது என்ன டைப்லன்னா அட்வர்டைஸிங் ரெவன்யூ தான் மெயினாக நான் ஃபோக்கஸ் பண்ணுவோம். பட் நிறைய பேர் இதை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுறாங்கல்ல. அது அப்படின்னா இப்போ நம்ம ஏஷியன் கண்ட்ரிஸ் இல்லாமல் அது என்னென்னா சிபிஎம்லோடு சொல்லுவாங்க. அந்த ஒரு ரேட் ஒன்று சிபிஎம், சிபிசி, கிளிக்கு ஏற்ற மாதிரி, இம்ப்ரெஷனுக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் மணி வரும்.
ஓகே, கிளிக்கபிள் ஆட்ஸுக்கு ஒரு மணி, நான் கிளிக்கபிள் ஆட்ஸுக்கு ஒரு மணி, இப்படின்னு நிறைய கான்செப்ட் இருக்குது. பட் இதில் நீங்கள் யூடியூப் பார்ட்னர்ஷிப் ப்ரோக்ராமில் அட்வர்டைசிங் ரெவென்யூ, அதே மாதிரி ஷாப்பிங், யூடியூப் ப்ரீமியம் ரெவென்யூ, சூப்பர் தேங்க்ஸ், அதே மாதிரி சூப்பர் சேட், சேனல் மெம்பர்ஷிப் அப்படின்னு நிறைய கான்செப்ட் இருக்குது. ஓகே, இந்த முதலாவது இருக்கிற அந்த அட்வர்டைசிங் ரெவென்யூ தான் இது. அதாவது இதில் வீடியோ வாட்ச் பேஜில் உங்களுக்கு வர ஆட்ஸ் அல்லது ஷார்ட் ஃபீடில் வர ஆட்ஸுக்கு மணி உங்களுக்கு ஜெனரேட் ஆகும். அதே மாதிரி ஷாப்பிங், அதாவது சூப்பர் ஃபேனோடு சொல்லி பை நீங்கள் வியூ பண்ணுறாக்கள் நீங்கள் ஒரு ஸ்டோர் ஒரு ப்ராடக்ட் ஒன்று நீங்கள் லிஸ்ட் பண்ணுவீங்க, அதில் வந்து அவங்க அந்த ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணுறது மூலமாக மணி கிடைக்கும். அதே மாதிரி யூடியூப் ப்ரீமியம் ரெவென்யூ, அதாவது இந்த யாராவது ப்ரீமியம் மெம்பர்ஸ் வந்து உங்களை இதை பார்த்தாங்கன்னா அவங்களுக்கும் அந்த அதே மாதிரி உங்களோட வீடியோ சேனலை எக்ஸஸ் பண்ணுறதுக்கு யாராக்காவது நீங்கள் மெம்பர்ஷிப் டீட்டெயில் கொடுங்க. மெம்பர்ஷிப் எவ்ரி மந்த்துக்கு ஒரு மெம்பர்ஷிப் பேமெண்ட் பண்ணி தான் நீங்கள் அதில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அது ஏர்னிங்ஸ் கிடைக்கும். அது மாதிரி சூப்பர் சேனல், அதாவது சில வீடியோஸ் நீங்கள் ப்ளே பண்ணும்போது லைவ் வீடியோஸில் சில ஆட்கள் வந்து அவங்க சூப்பர் சாட்னு சொல்லி ஒரு கான்செப்ட் ஒன்று தருவாங்க. அதில் அவங்க மணி பே பண்ணி ஏர்ன் பண்ண அது மாதிரி சூப்பர் தேங்க்ஸ் அதே கான்செப்ட் தான். ஸோ இந்த வகையில் ஏர்ன் பண்ணலாம். இதுக்கு வந்து நாங்கள் அட்வர்டைசிங் ரெவென்யூ தான் மெயினாக சொல்லுவோம். அதுக்கு இவங்க சில க்ரைட்டீரியா சொல்கிறாங்க, மற்றெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. இதில் முதலாக பி அட்லீஸ்ட் 18 இயர்ஸ் ஓல்டு, நீங்கள் 18 வயசாக இருக்கணும். அண்ட் லீகல் கார்டியன் ஓல்டர் தென் 18 இயர்ஸ் ஆஃப், அதாவது இந்த 18 வயசு ஆகாத ஆட்களுக்கு நீங்கள் 18 வயசான ஒரு கார்டியன் இருக்கிறதா நீங்கள் ரன் பண்ணணும். அதே மாதிரி கண்ட்ரி வந்து எலிஜிபிளாக இருக்கணும், இந்த ப்ரோக்ராமுக்கு எலிஜிபிளான கண்ட்ரியாக இருக்கணும். அவங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் நீங்கள் எக்ஸப்ட் பண்ணணும். அதே மாதிரி இவங்கள்ட்ட கண்டென்ட் கிரியேட், அதாவது அந்த கண்டென்ட்டை நீங்கள் அவங்க சில பொலிசி வைக்காங்க, அதுக்கு வந்து நீங்கள் அதராகிற மாதிரி இருக்கணும். ஓகே, அதாவது அது நான் என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால், இப்போ நீங்கள் வந்து இந்த 18+ கண்டென்ட், அதே மாதிரி வயலன்ஸ் கண்டென்ட் அதெல்லாம் இங்கே போடக்கூடாது. அதே மாதிரி நீங்கள் எனேபிள் பண்ணுறது 4000 வாட்சிங் ஹவர்ஸும் 1000 சப்ஸ்கிரைபர்ஸும் வித்தின் 1 இயரில் இருக்கணும். இருந்துட்டு சொன்னால் நீங்கள் இதை இது பண்ணி கொள்ளலாம். ஸோ இதில் ஏர்ன் பண்ணுறாக்களை நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இதில் வந்து நிறைய சேனல்ஸ் வேர்ல்டு வைடாக மிஸ்டர் பீஸ்ட் அப்படின்னு சொல்லி நிறைய சேனல்ஸ் இருக்குது, அது ஏர்ன் பண்ணுறது. அதே மாதிரி ஸ்ரீலங்காவில் ஏர்ன் பண்ணுறது. நீங்கள் செக் பண்ணலாம், சோஷியல் மீடியாவில் போய் செக் பண்ணலாம். நான் ஒயிட் குக் புக் இவங்க தான் ஸ்ரீலங்காவில் நம்பர் 1 சேனல். ஸோ இவர ஏர்னிங்ஸை நான் பார்க்குறோம். ஒரு மாதத்துக்கு ஒரு ஏர்னிங் $11,000 $1,70,000 வரும். $11,000 வருது, $10,000 எங்கள் நாட்டு காசு $30 லட்சம் வரும் ஒரு மாதத்துக்கு அந்த ஏர்னிங்ஸ். அப்போ 100 லட்சம் $1 லட்சம் சொன்னால் $3 கோடி வரும் ஒரு மாதத்துக்கு. ஓகே ரைட். ஏன்னா இவர் வியூஸ் ஏன் இவருக்கு எவ்வளோ கூடன்னு சொன்னால், இவர் வந்து இதில் பேச மாட்டார். இதெல்லாம் வந்து நீங்கள் கொஞ்சம் ஸ்மார்ட்டாக பண்ணுற ஒர்க். நீங்கள் சில குக்கிங் வெப்சைட்ஸ் எல்லாம் இந்த சேனலில் பார்ப்பீங்க, அவங்க வந்து தமிழாக்கள் தான், பட் தமிழ் பேச மாட்டாங்க. என்ன ரீசன்னா தமிழோ சிங்களம். இது வந்து ஒரு இங்கிலீஷ் மீடியம், அதாவது இங்கிலீஷ் கண்ட்ரீஸில் உள்ளவங்க வியூஸ் பண்ணாங்கன்னா அவங்களோட வீடியோவை ஏர்னிங்ஸ் கூட. ஓகே, அதை சிபிசி சிபிஎம் எல்லாம் சொன்னாமே அது வந்து கூடுதல். அப்போ அதுக்கு நம்ம என்னோட சொன்னால் அந்த ஆக்ஷன் மூலமான வீடியோஸை போட்டோம்னு சொன்னால், ஓகே, அது வந்து வில்லேஜ் குக்கிங் சேனலில் பாருங்கள், அவங்க எல்லாமே இங்கிலீஷில் தான் பேசுவாங்க, தமிழில் பேசுகிற விதம் வந்து குறைய ஃபுல் ஆக்ஷன் தான். ஸோ அப்படி இது பண்ண போகக்குள்ள இவரும் அதே கான்செப்டை நீங்கள் தெரியாதாக்கள் செக் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ அப்போ வந்து வியூஸ் வந்து ஃபாரினர்ஸில் கூடின்னு சொன்னால் உங்களோட ஏர்னிங்ஸும் கூடும். ஸோ அப்படியான சில ஸ்மார்ட்டான இதுகளும் இது பண்ணுங்க. அதுக்காக தமிழுக்கு இது பண்ணுறான்னு சொல்லி இல்லை. அடுத்தது வந்து வெப்சைட். ஓகே, வெப்சைட் என்னென்னா, வெப்சைட்டில் அதுவும் சில க்ரைட்டீரியாஸ் இருக்குது. அதை நீங்கள் மீட் பண்ணிங்கன்னா கூகுள் அட்சன்ஸ் வந்து உங்களுக்கு ப்ளேஸ் பண்ணுவாங்க. கூகுள் அட்சன்ஸ் தான் யூடியூபுக்கும் அதே மாதிரி மொபைல் நான் சொல்ல போகிறேன் அடுத்ததுக்கும் அதே மாதிரி வெப்சைட்டுக்கும் உங்களுக்கு ஏர்னிங்ஸ் பே பண்ணுறது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ ஏர்ன் பண்ணலாம்னு சொல்லி இங்கே இருக்கும். உங்களுக்கு வந்து எந்த கேட்டகரியில் நீங்கள் ஒரு இதை வந்து ரன் பண்ணுறீங்கன்னு கேட்பாங்க. நான் வந்து பியூட்டி ஃபிட்னஸில் கொடுக்குறேன். எந்த ரீஜனுக்கு, அமெரிக்கன்ஸா அல்லது ஏஷியனா அல்லது யூரோப் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரினா, நம்ம பெரும்பாலும் ஒரு வியூவர்ஸ் எங்கேருந்து வராங்கன்னு பாருங்க. மந்த்லி 50,000 வியூஸ் வந்தால் நீங்கள் வருஷத்துக்கு வந்து $1,200. ஓகே, $1,200 ஒரு மாதத்துக்கு நீங்கள் எவ்வளோன்னு சொல்லி 12 பிரித்து பாருங்கள். ஸோ ஒரு மாதத்துக்கு உங்களால் $100 மாதிரி ஏர்ன் பண்ணிடும். வியூஸை மந்த்லி வியூஸ் கூட உங்களுக்கு ஏர்னிங்ஸ் வந்து கூடும். ஓகே, மந்த்லி பேஜ் வியூஸ். பட் இது வந்து கிளிக்ஸுக்கு இல்லையா, கிளிக்ஸுக்கு ஏர்னிங்ஸ் வேறு. இது வந்து வியூஸ்னால் ஜஸ்ட் வந்து பார்க்குறதுக்கு, அவங்க வந்து பார்க்குறதுக்கு மணி. ஓகே, அதுதான் நம்ம வியூஸ் வந்து சொல்லுவோம். கிளிக்ஸுக்கு வேறு, கிளிக்ஸுக்கு ஏர்னிங்ஸ் ஒரு கிளிக்குக்கே $1 வர மாதிரி எல்லாம் இருக்குது. ஓகே, அந்த அட்வர்டைஸ்மெண்ட் ஷோ பண்ணுறதுக்கு தான் இது இந்த இது. அதாவது நீங்கள் ஒரு ஷாப் கொண்டு வச்சிருக்கீங்க, அப்போ அதை தான் நம்ம வெப்சைட்னு சொல்லுவோம். அந்த வெப்சைட்டில் வெளியிலேருந்து ஒரு ஆள் வந்து உங்களோட வெப்சைட் இது செய்கிறாங்க தானே, என்ன ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை வச்சுருக்காங்க. அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை நீங்கள் வைக்கிறீங்களா, எதுக்காக வைக்கிறோம், வாராக்கள் பார்க்குறதுக்கு, அதுக்கு அவங்க ஒரு காசு தருவாங்க. அதே மாதிரி அதை பார்த்துட்டு அதை வாங்குவாங்கன்னு வைங்களேன். வாங்கினாங்கன்னா அதை விட அதுக்கு வேறு காசு. பார்க்குற எல்லாருமே வாங்க மாட்டாங்க, ஆனால் வாங்கினாங்கன்னு சொன்னால் அதுக்கு ஏர்னிங்ஸ் வந்து உங்களுக்கு கூடுதலாக தான் கிடைக்கும். ஓகே, இதை நம்ம செக் பண்ணுறதுக்கு ஒரு வெப்சைட் ஒன்றுக்கு வேர்த் ஆஃப் வெப்பா, இதில் போயிட்டு நீங்கள் எந்த வெப்சைட்னாலும் சரி அதை நீங்கள் அனலைஸ் பண்ணலாம். நான் இக்மன் சொல்லி ஸ்ரீலங்காவில் ஒரு வெப்சைட் இருக்குது. ஸோ அந்த வெப்சைட்டு ஏர்னிங் தான் நான் இது பண்ணுறேன், igman.lk. ஏன்னா இங்கே தான் வந்து இக்மனில் கூகுள் அட்வர்டைஸ்மெண்ட்டும் இதாகுதா. ஓகே ரைட். ஸோ பார்ப்போம், igman.lk தானே.
ஸோ சரி, ஓகே. நான் இக்மனை முதல் தேர்றேன். ஓகே, இந்த லிங்கை காப்பி பண்ணலாம். காப்பி பண்ணிட்டு birth of ஓகே. ஓகே, இந்த வெப்சைட் ஏர்னிங்ஸை நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்கு சைட் ஒர்க் ட்ராஃபிக் ஒரு வெப்சைட் இருக்குது பாருங்கள், சைட் ஒர்க் ட்ராஃபிக். ஸோ இதில் வந்து நீங்கள் igman.lk இக்மனை நம்ம சர்ச் பண்ணி பார்ப்போம். ஸோ இது உங்களுக்கு தேவையானாக்கள் நீங்கள் மற்ற இதுகளை இது பண்ணி கொள்ளலாம். ஓகேயா, ரைட். இதில் வந்து டெய்லி ஒரு நாள் ஏர்னிங்ஸ் வந்து $194. இது வந்து எதில் ஏர்னிங்ஸ்னு வந்து சொன்னால் கூகுள் ஆட்சன்ஸ் ஷோ பண்ணுறாங்களே அதுக்குரிய ஏர்னிங்ஸ் தான். $196 ஒரு நாளைக்கு 60,000 ரூபாய்க்கு மேலே வருது. அதே மாதிரி ஒரு மாதம் ஏர்னிங் வந்து $5,826. ஓகே, $5,000 சொன்னால் $1,000 $3,00,000 15,00,000 மேலே வருது. அதே மாதிரி ஒரு வருஷ ஏர்னிங் $70,000 மேலே வருது. ஓகேயா, ஸோ இது வந்து கூடும் குறையும் இது பண்ணும், அது அவங்களோட வியூஸுக்கு ஏற்ற மாதிரி. ஓகே, இப்போ நீங்கள் இந்த வெப்சைட்டை வேணாலும் செக் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ கூகுள் ஆட்சன்ஸ் மூலமாக அப்படி இது கிடைக்குமா வெப்சைட்டுக்கு. அடுத்தது வந்து மொபைல் ஆப். ஸோ மொபைல் ஆப் மூலமாக மணி மேக் பண்ணுறதுல வந்து நாங்கள் அட்மோப்னு ஒரு சொல்லியிருக்கு. இதெல்லாம் நீங்கள் இது பண்ணுவீங்க. இது வந்து ப்ளே ஸ்டோர்ன்றது லிஸ்ட் ஆகும். ஸோ வேறு வெப்சைட்ஸ் இருக்குது. பட் வந்து நான் உங்களுக்கு ட்ரஸ்டபிளானதுகளை மட்டும்தான் சொல்கிறேன். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் தேட வேண்டியது எல்லாமே கூகுள். ஓகே, ரைட். ஸோ இதில் வந்து நீங்கள் இந்த ரீஜனுக்கு இது பண்ண போகிறீங்க. நம்ம ஏஷியன் பசிபிக். உங்களோட டிவைஸ் ஆண்ட்ராய்டா ஐஓஎஸ்ஸாக நீங்கள் ஆண்ட்ராய்ட் கொடுத்துக்கொள்ளுங்க. எந்த கேட்டகரின்னு சொன்னால் நம்ம வந்து ஃபிட்னஸ் வெல்னஸ். நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் இப்படி கொடுக்குறேன். இப்போது மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ் வந்து 50,000 பேர் இருப்பாங்கன்னு சொன்னால் உங்களோட annual revenue வந்து 1000 வரும். இப்போ வியூவர்ஸ் வந்து அதாவது யூசர்ஸ் வந்து கூட 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 உங்களோட ஏர்னிங்ஸ் வந்து இயருக்கு கூடுமா, யூசர் எவ்வளோ கூடுறாங்களோ அந்த அளவுக்கு அது கூடும். பட் இதில் சில கன்செப்ட் இருக்குது, அது கேட்டோம். அதை நான் நேரத்தோட சொன்னது தான். இது வியூஸுக்கு தான். கிளிக்ஸுக்கு வந்து இதை விட கூடுதலாக கிடைக்குமா, கிளிக்ஸ் பண்ணிங்கன்னா கூட. ஓகே, ரைட். அடுத்தது வந்து அஃபிலியேட் மார்க்கெட்டிங். அஃபிலியேட் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற கன்செப்டே என்னென்னு சொன்னால், அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பார்ட்னர்ஷிப்ஸ் வியா பிஸ்னஸ் பே கமிஷன் டு அன் அஃபிலியேட் ஃபார் ஈச் சேல் ஓ லீட் ஜெனரேட் த்ரூ அஃபிலியேட் யூனிக் ட்ரெக்கிங் லிங்க். அதாவது ஒரு ப்ராடக்ட் அல்லது சர்வீஸ் சம்மந்தமாக அந்த ப்ராடக்ட் சர்வீஸ் கம்பெனிஸ் உங்களுக்கான ஒரு ஸ்பெசிஃபிக் லிங்கை தருவாங்க. அந்த லிங்க் மூலமாக யாரும் உங்களை பர்ச்சேஸ் பண்ணினா அல்லது வந்து லீட் ஜெனரேட் பண்ணினா உங்களுக்கு வந்து ஏர்னிங்ஸ் கிடைக்கும். ஓகேயா, ரைட். ஹவு டு மார்க்கெட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொமோஷன் ட்ரெக்கிங் லிங்க் கமிஷன் குக்கீஸ் டூரேஷன். இந்த குக்கீஸ் அந்த கன்செப்ட் எல்லாம் கொஞ்சம் டீப்பானது நீங்கள் இது பண்ணிக்கொள்ளுங்க. அதாவது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் ஒரு ப்ராடக்ட்டை வந்து உங்களுக்கு சேல் பண்ணுறதுக்கு இது பண்ணிருக்கணும், பூஸ்ட் பண்ணியிருக்கிறேன். இப்போ அந்த பூஸ்ட் பண்ணது வந்து உங்களுக்கு ஷோ ஆகுதுன்னு வைங்களேன். இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு டிஷர்ட் சேல் பண்ணுறதுக்கு ஸ்பெசிஃபிக்காக நாங்கள் அலி எக்ஸ்பிரஸ்லேருந்து அந்த டிஷர்ட் எடுத்து உங்களுக்கு பூஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் அதை வியூ பண்ணுறீங்க, வியூ பண்ணிட்டீங்க. பட் இதில் என்ன நடக்குதுன்னு சொன்னால் அதே டிஷர்ட்டை இன்னும் ஒரு ஆள் வந்து உங்களுக்கு பூஸ்ட் பண்ணாருன்னு சொன்னால் இப்போ நீங்கள் அவர் பூஸ்ட் பண்ணையில் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா இப்போ நான் தானே ஃபேஸ்ட்டாக உங்களுக்கு ஷோ பண்ணேன். ஃபேஸ்ட்டாக யார் ஷோ பண்ணாங்களோ அவங்களுக்கு தான் அந்த கமிஷன் கிடைக்கும். அதுக்காக குக்கீஸை வந்து 30 days குக்கீஸ்னு சொல்லி 30 days வரைக்கும் ஒவ்வொரு வெப்சைட்டும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. அதாவது 30 daysக்குள்ள அந்த முதலாவது வியூ பண்ணவர் எப்படி வாங்கினாலும் அது வந்து உங்களுக்கு தான் கமிஷன் வரும். இது டீப்பான விஷயம், அது படிக்கிறது படிச்சுக்கொள்ளுங்க. நான் வந்து அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ப்ரோக்ராம்ஸ் அமேசான் அஃபிலியேட்னா இங்கே இருக்கிற ப்ராடக்ட் அல்லது சேவிஸ் அங்கேயும் அமேசானில் நிறைய சேவிசஸ் பவுண்டரி ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் பூஸ்ட் பண்ணினீங்கன்னா ப்ரொமோட் பண்ணினீங்கன்னா உங்களோட வெப்சைட்டில் போட்டு சேல்ஸ் ஆகிடுச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கமிஷன் கிடைக்கும். ஓகே, அது வெரைட்டி ஆஃப் கமிஷன்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி கிளிக் பேங்கிறது இங்கே வந்து ஒரு டிஜிட்டல் ப்ராடக்ட் ஒரு புக்கை நீங்கள் செல் பண்ணுறது மூலமாக இங்கே வந்து கிளிக் பேங்கில் மணி மேக் பண்ணலாம். ஓகே, அதே மாதிரி செம்ரஷ்னு சொல்லி அது சாஸ் அஃபிலியேட் கமிஷன். ஸோ இங்கே வந்து நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் உண்டு. இதை வந்து நீங்கள் யாராவது பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா உங்களோட ஸ்பெசிஃபிக்கான அஃபிலியேட் லிங்க் மூலமாக இதை வந்து ரிக்கரிங் கமிஷனோடு சொல்லுவாங்க. அதாவது இது எவ்ரி மந்த் வந்து இங்கே வந்து உங்களுக்கு மணி ஜெனரேட் ஆகும். அதுதான் இது. அடுத்தது வந்து ஷாப்பிஃபை. இதுவும் பாப்புலர் இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்மாக இங்கே வந்து ஓன் அஃபிலியேட். இது இங்கே ஷாப்பிஃபையில் நீங்களாவே ஒரு வெப்சைட் ஒன்று கிரியேட் பண்ணிவிட்டு ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அட் பண்ணுறதுக்கு டூல்ஸ் எல்லாம் நிறைய வந்துட்டு அட் ஆகும். அங்கே வந்து நீங்கள் ப்ரோமோட் பண்ணிட்டு மணி மேக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, மணி இருந்தால் நீங்கள் தாராளமாக இது பண்ணலாம். அதே மாதிரி கின்ஸ்டா. ஸோ இதுவும் வந்து ஒரு அஃபிலியேட் ப்ரோக்ராம். ஷேர் சேல் இங்கேயும் வந்து அஃபிலியேட் ப்ரோக்ராம் தான். ஷேர் சேலுங்கிற ஒரு eBay மாதிரி ஒரு வெப்சைட், அங்கேயும் ப்ராடக்ட் லிஸ்ட் ஆகும். அது நீங்கள் இது பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி eBay பார்ட்னர் நெட்வொர்க். ஸோ eBay அஃபிலியேட். அதே மாதிரி கிளிக் ஃபனல், டீச்சபிள். இதெல்லாம் வந்து ஒரு தனித்தனி வெப்சைட். இவங்களுக்கு நீங்கள் ஆக்களை இது பண்ணுற மாதிரி அது அந்த டீச்சபிள் எல்லாம் ஒரு ப்ரோக்ராம் கோர்சஸை வந்து பை செல் பண்ணுவாங்க. அதை நீங்கள் பை செல் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கமிஷன் கிடைக்கும். ஓகே, இதுதான் பேசிவ் இன்கம் ஸ்கீம். அப்போ இது எல்லாத்துக்கும் உங்களுக்கு தெரியும் ஒரு க்ரைட்டீரியா ஒன்று கட்டாயம் தேவைப்படும். அந்த க்ரைட்டீரியா இல்லாமல் இந்த மணி மேக் பண்ணுறது நீங்கள் என்ன செய்யணும், இந்த வெப்சைட்டை பை செல் பண்ணணும், நீங்கள் பை பண்ணணும்.
அந்த பை பண்ணுற வெப்சைட்டான வந்து ஃபெஸ்ட் வெப்சைட் ஃப்ளிப்பா இதுக்கு தான் முன்னுரிமை கொடுங்க. ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா சாஸ் பிஸ்னஸ் நம்ம இப்போ சொன்னோமே அந்த சாஃப்ட்வேர் பை செல் பண்ணுறதுன்னு சொல்லி எஸ்எம் ரஷன் அதே மாதிரி புளோக்கர் வெப்சைட், ஷாப்பிஃபை, அட்சென்ஸ், அமேசான், யூடியூப் இது எல்லாமே இங்கே சேல்ஸ் நடக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் யூடியூப்பை கிளிக் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யலாம்னா இங்கே யூடியூப் சேனல் வந்து ஆல்ரெடி மணி மேக் மாதம் வந்து $6,000 வந்து மணி மேக் பண்ணிட்டு இருக்குது. இதை வந்து நீங்கள் என்ன செய்யலாம், செல் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த பை பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இதை ப்ரைஸாக பார்த்துக்கொள்ளுங்களா. அதே மாதிரி இது வந்து மாதம் $23,000 இது பண்ணுது. அதுக்கு வந்து உங்களுக்கு $7 லட்சம் வந்து ப்ரைஸ் சொல்கிறாங்க. இது வந்து $5,000 இது பண்ணுது. இது வந்து 1,32,000 ப்ரைஸ் சொல்கிறாங்க. இது வந்து $10,000 மந்த்லி ப்ராஃபிட் டேக் ஓவர் பண்ணுது. இதுக்கு $3 லட்சம் சொல்கிறாங்க. இப்படி வந்து எக்கச்சக்கமானது. அதே மாதிரி இப்போ நீங்கள் இதெல்லாம் ப்ரைஸ் சரியான கூடுதல் ஆகிக்குன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு ஃபில்டரில் நீங்கள் ப்ரைஸ் எங்கே செட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோக்கு மினிமம் அமௌண்ட்டில் வேணுமோ அதை நீங்கள் செட் பண்ணலாம். இப்போ மினிமம் உங்களுக்கு $10 வேணும், மேக்ஸிமம் எவ்வளோ வேணாலும் சரி. அல்லது நீங்கள் மேக்ஸிமம் ஒரு $50 ஃபிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்களேன். இப்போ இதெல்லாம் வந்து நீங்கள் எங்களை கிளாஸில் ஜாயின் பண்ணிங்கன்னா $10 $100 ஈஸியாக ஏர்ன் பண்ணலாம். ஸோ அதை வச்சு நீங்கள் இது பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது. ஓகே ரைட், $10 இங்கே இல்லை, நம்ம $10 இது பண்ணுவோன்னா சரி $50 $100 அவைலபிளாக இருந்தால் ஷோ பண்ணுமா. ஓகே, ஃபில்டர் பண்ணு. $100 இல்லை, ஃபில்டர் பண்ணுங்கள். ஸோ நம்ம $500 ஃபிக்ஸ் பண்ணோம். சொன்னோம். ஸோ அந்த ஃபில்டரை எடுத்து விடுவோம். ஸோ அமௌண்ட் அந்த அமௌண்ட்டுக்கு இல்லை, நான் என்ன $500 எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ நீங்கள் பாருங்கள் இதில் எவ்வளோக்கு இந்த அமௌண்ட் லிஸ்ட் ஆகிருக்கோ அந்த அமௌண்ட்டுக்கு இது யூடியூப்பில் கொஞ்சம் அப்படி தான் இருக்குது. மினிமம் அமௌண்ட்டுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது போல் இருக்குது. ஒரு பேஜில் பேஜ் 2ல் $1,42,000 $16,000 $21,000 $1,50,000 இப்படி அவங்களுக்கு அந்த அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அங்கே இது பண்ணுமா. ஸோ அதே மாதிரி தான் நம்ம வெப்சைட்டை பார்ப்போமா. வெப்சைட் வந்து நல்ல குறைய அமௌண்ட்டுக்கெலாம் இருக்குது. ஓகே, ஸோ இது வந்து 5 இயர்ஸாக இருக்குது. மந்த்லி $31,000 மணி மேக் பண்ணுது. $38 லட்சம் நீங்கள் இதை பர்ச்சேஸ் பண்ணலாம். அது மாதிரி இது $8 லட்சம் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஓகே, இதில் வந்து நீங்கள் ஃபில் பண்ணி பாருங்கள். $10 குறையெல்லாம் இங்கே இருக்குமா. நான் இதை வந்து மினிமம் அமௌண்ட் மேக்ஸிமம் $10 ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஸோ இங்கே பாருங்கள் இதுக்கு $6 இதெல்லாம் பாருங்கள் அஃபிலியேட் செய்யலாம். $88 மாதம் ப்ராஃபிட்டை மேக் பண்ணுது. சில ஸ்கேம்ஸும் இருக்குது, அதையும் நீங்கள் கொஞ்சம் பார்த்து இது பண்ணி கொள்ளணுமா. ஓகேயா ரைட், இது வந்து பாருங்கள் $0 பட் இது ட்ராப் ஷிப்பிங் மோனிடைசேஷன். இது வந்து $10 மாதம் இருக்குது, $1. அதே மாதிரி இது $11 மாதம் $1 உங்களுக்கு சேல்ஸ் சொல்கிறாங்க. இப்படி வந்து இதில் அமௌண்ட் குறைஞ்சதுக்கும் இருக்குது. கொஞ்சம் கவனமாக பார்த்து சரியான வெப்சைட்களை சர்ச் பண்ணிட்டு நீங்கள் தாராளமாக இதை யூஸ் பண்ணி கொள்ளலாமா. ஸோ ஏதோ ஒரு வகையில் நீங்கள் இங்கே மணி மேக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எந்தெந்த ஏர்னிங்ஸ் எல்லாம் சரியாக சூட்டபிள் ஆகுதோ நீங்கள் இதில் நல்ல ஒரு எக்ஸ்பர்ட்டாக இருக்கீங்களோ அதை நீங்கள் இது பண்ணலாம். ஸோ அதே மாதிரி இதில் அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கும் இருக்குதா, நான் அதையும் ஃபில் பண்ணி காட்டுறேன். ப்ரௌஸில் வந்து கண்டென்ட்டும் இருக்குது, அமேசானும் இருக்குது, அதே மாதிரி சோஷியல் மீடியாஸ் வேறு சோஷியல் மீடியாஸும் இருக்குது. இதில் பாருங்கள் அதையும் நீங்கள் செக் பண்ணலாம். ஃபேஸ்புக்கும் இருக்குது. ஓகே, கிரிப்டோ பிளாக்செயின் மார்க்கெட் பிளேஸ், கேம்ஸ், iOS ஆண்ட்ராய்ட் ஆப்ஸ். ஸோ இதுவும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஓகே ரைட், இது வந்து 10 இயர்ஸாக மாதம் $30,000 மணி மேக் பண்ணுது. இது வந்து மாதம் $5,000, இது மாதம் $9,000. இப்படி வந்து நிறைய ஆப்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் தேவைன்னா தாராளமாக உங்களுக்கு எபிலிட்டி இருந்தால் நீங்கள் இது பண்ணலாம். அதே மாதிரி நான் வந்து அமேசான் FBA இது வந்து $12,000 மாதம் மேக் பண்ணுது. இது வந்து ஷாப்பிஃபை எல்லாமே இதில் வெரிஃபைட் ஆனது. $8 லட்சம் $21,000 மாதம் ப்ராஃபிட். அதே மாதிரி இதில் $3,000 ப்ராஃபிட். இப்படி வந்து சேல் ஆகுது. நீங்கள் தாராளமாக 7 மணக்கால் யூஸ் பண்ணி கொள்ளலாமா. ஃப்ளிப்பா ரொம்ப ட்ரஸ்டபிளான வெப்சைட். இதுக்கு அடுத்ததாக நீங்கள் இது பண்ணுறேன்னா எம்பேர் ஃப்ளிப்பர்ஸ்ன்னு ஒரு வெப்சைட் இருக்குது. இதையும் நீங்கள் இது பண்ணலாம். ஓகே, இதில் நிறைய அமேசான் வெப்சைட், அதே மாதிரி அட்வர்ட்ஸ் காமர்ஸ் வெப்சைட். ஸோ இதில் வியூ ஓல் கொடுத்தீங்கன்னு சொன்னால் அமேசான் FBA சில்ட்ரன்ஸ் ஸ்போர்ட்ஸ் $23 லட்சம் அங்கே இது பண்ணுறாங்க. ரெவன்யூ வந்து கூட்டிகிட்டு தான் போகுது. அதே மாதிரி ட்ராப் ஷிப்பிங், காமர்ஸ், அதே மாதிரி இது டிஸ்பிளே அட்வர்டைஸ்மெண்ட் ஷோ பண்ணுறது, மந்த்லி ப்ராஃபிட். இது வந்து ஹோம் ரிலேட்டடானது அமேசான் FBA. இப்படி வந்து நிறைய கன்செப்ட் இருக்குது. தாராளமாக இதையும் நீங்கள் செக் பண்ணிக்கொள்ளலாம். எல்லாமே ட்ரஸ்ட் வச்சு செல்லர்ஸாக இதை நீங்கள் இவங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது இவங்க நிறைய விஷயங்களை இது பண்ணுவாங்க. கொஞ்சம் தேடி படிக்க இது பண்ணி கொள்ளுங்கள். ஸோ ஏதோ ஒரு வகையில் நீங்கள் மணி மேக் ஆன்லைனில் பண்ணனா உங்களோட சைடில் ஒரு எஃபர்ட் ஒன்று கட்டாயம் பண்ணும். இது மேனேஜ்மெண்ட் ஸ்கில் தான் உங்களுக்கு தேவை. இப்போ இது உதாரணத்துக்கு இன்னொரு விஷயம் இருக்குது. இப்போ நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் உள்ள இந்த வெப்சைட்டை நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா வாங்கிட்டு சும்மா வச்சுட்டு இருக்கிறாங்க. நீங்கள் என்ன செய்யணும்னா நீங்கள் இது ரிலேட்டடான இப்போ நியூஸ் எஜுகேஷன் சம்மந்தமான இதை நீங்கள் போட்டுக்கிட்டே இருக்கணும்.
என்ன ஆர்டிக்கல் எவ்ரி மந்த் போடணும். அந்த எவ்ரி மந்த் நீங்கள் இந்த மந்த்லி ரெவன்யூ இருக்குது தானே, 61,000 இப்போ $50,000 சொல்கிறாங்க. இந்த $50,000 இருந்து நீங்கள் ஒரு 5,000 $10,000 வாங்கிட்டீங்கன்னா செலவு செய்து நீங்கள் என்ன செய்யணும், மார்க்கெட்டிங்காக அப்டேட்டுக்காக யூஸ் பண்ணிகிட்டே இருக்க தெரிஞ்சால் தான் சரியாக யூஸ் பண்ணி கொள்ளணுமா. ஓகே ரைட். இவ்வளவு சேல்ஸ் அவங்களுக்கு நடந்திருக்குது 30 நாளில், லாஸ்ட் 30 நாளில் ஓவரால் சேல்ஸ் வந்து இவ்வளோ நடந்திருக்குது. இது 2000க்கு மேலே அவங்களுக்கு லிஸ்டிங் சோல்ட் ஆகிருக்கு. ஓகே, அதாவது வெப்சைட் தான். பட் நீங்கள் முதல் தெரிய வந்து ஃப்ளிப்கார்ட் தான் கொடுக்கணும். ஓகே ஓகே ரைட். ஆன்லைனில் இப்படி மணி மேக்கிங் இருக்குது. ஸோ நீங்கள் ஸ்டார்ட்லேருந்து நான் சரியாக நிறைய விஷயங்களை படிச்சுட்டு நான் சரியாக போகணும்னு சொன்னால் கட்டாயமாக வெல்ஃபிச்சர் இருக்குன்னு நாங்கள் டீச் பண்ணுற வெப்சைட் வந்து நிறைய நாலேஜை தரும். நாங்கள் இங்கேருந்து தான் இதை தேடி தேடி படித்து தான் இது பண்ணுறது. ஸோ அப்படியானதில் நீங்களும் ஜாயின் பண்ணி கொள்ளலாம். ஸோ மோர் டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இது சம்மந்தமாக மோர் டீட்டெயில் ப்ரொவைட் பண்ணுங்கள். சோஷியல் மீடியாஸை ஃபாலோ பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. யூடியூபையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. கூகுளில் போய்ட்டு வெல்ஃபிச்சர் அகாடமி செக் பண்ணி எங்கள் சோஷியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாமே அங்கே வந்து அங்கேயும் செக் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ ஏதோ ஒரு வகையில் வெரிஃபை பண்ணிவிட்டு ட்ரஸ்டபிளான மணி மேக்கிங்கில் உங்களோட மணி மேக்கிங் இதை ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணால் கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே.